ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். அல்லேலூயா. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலம் எல்லாம் நீ செழித்திருப்பாய். பாடுங்க. கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலம் எல்லாம் நீ செழித்திருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலம் எல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை காலம் எல்லாம் நீ செழித்திருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய். நீ தப்பாமல் கனி கொடுப்பாய். சொல்லுங்க எல்லாரும். வாய்க்கால்கள் ஓரம் எப்போதும் கனி. இந்த மைக் எடுக்கலையே. தப்பாமல் கனி கொடுப்பாய், இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் சுகமாக ஆமென் வாழ்ந்திடுமே. நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். ஆமென். வற்றாத நீங்க தான் அந்த வற்றாத நதி, வற்றாத நீரூற்று. வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். பஞ்ச காலத்தில் உன்னாத்து மாவை திருப்தியாக்கிடுவார். தினமும் நடத்திடு, தினமும் உன்னை நடத்துவார். உன்னாத்து மாவை திருப்தியாக்கிடுவார், தினமும் நடத்திடுவார். நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். கோடை காலத்தில் வறட்சி காலத்தில் அச்சமின்றி இருப்பாய், நீ ஆறுதலாயிருப்பாய். கோடை காலத்தில் வறட்சி காலத்தில் அச்சமின்றி இருப்பாய், நீ ஆறுதலாயிருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். பல நாட்டு மக்கள் உன்னிடல் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். ஆமென், ஆமென். பல நாட்டு மக்கள் உன்னிடல் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். ஹல்லேலூயா.
கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து 2 கைகளை உயர்த்தி கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் வற்றாத நீரூற்று போல் இருப்பேன், நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருப்பேன். கர்த்தருடைய வாக்கு நிறைவேறும். நாங்கள் கர்த்தருடைய வசனத்தை நம்பி நிக்கிறோம், கர்த்தருடைய வாக்கை நம்பி நிக்கிறோம். இந்த 8வது மாதத்துல எங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல தேவன் வைப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேச தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேச தேற்றுவார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கையை உயர்த்தி என்னை தேற்றுகிறவரே நீ சொல்லுங்க, எங்களை ஆற்றுகிறவரே, ஆறுதல் படுத்துகிறவரே. கண்களை மூடி கையை உயர்த்தி அப்பாவை நோக்கி பாருங்கள். நன்றி அப்பா, நன்றி ராஜா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய், நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். கடந்த நாட்களிலே வறட்சியான ஒரு இடம் போல உன் உள்ளம் வேதனைப்பட்டதா? நீ வறண்ட நிலம் போல் கஷ்டப்பட்டாயா? உனக்காக கர்த்தர் உன்னை செழிப்பாக்குகிறவராய் இருக்கிறார், பசுமையாக்குகிறவராய் இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன் இருதயத்தை வேதனைப்படுத்துகிறார்களா? உன் மனது நோகும்படி பண்ணுகிறார்களா? பலருடைய வார்த்தை உன் உள்ளத்தை வேதனைப்படுத்துகிறதா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்,
உலகத்தை ஜெயித்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டார். உனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். உன்னை அவர் தினமும் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி வருகிறார். அவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு அவரிடத்தில் ஜெபித்து ஜெபித்து அவரை பின்பற்றி வருகிற மகனே, மகளே, நீ கவலைப்படாதே, கலங்காதே. உன் காரியமெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எப்படிப்பட்ட நெருக்கத்தோடு, எப்படிப்பட்ட கஷ்டத்தோடு, எப்படிப்பட்ட குறைவு கஷ்டங்களோடு கூட நீ அவரை பின்பற்றி வருகிறாய் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் உன் இருதயத்தின் வேதனைகளை நீக்குவார். உன் கண்ணீரை துடைப்பார். உன் கவலையெல்லாம் நீக்கி உன்னை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்காக காத்திருக்கிற நீ புது பலன் அடைவாய். உனக்கு புது பலனை தருவார். ஆவியானவர் இறங்கி புதிய பலனை தருவார். இப்பொழுது தருகிறார். கைகளை தட்டி அவருக்கு அந்நிய பாஷையில நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம். உட்கார்ந்து கொள்ளுவோம், உட்கார்ந்து கொள்ளுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் உட்கார்ந்து வாய் திறந்து சத்தமா அந்த வசனத்தை சொல்லுங்க. நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பேன், வற்றாத நீரூற்றை போல் இருப்பேன். எங்க நீங்க சத்தமா சொல்லுங்க. ஆண்கள் மட்டும் சத்தமா தேவ வார்த்தை வாக்குத்தத்தத்தை வாயினால் சொல்லுங்க. நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பேன், வற்றாத. கொஞ்சம் யோசிச்சீங்கல்ல, இப்ப பாருங்க சகோதரிகளை, நீங்க சொல்லுங்கம்மா. பாத்தீங்களா? இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். காலையிலே நாம் கூடி வந்து நல்லா துதித்து பாடி மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சில பேர் பாடல் ஆராதனைக்கு வர முடியல, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு இருக்கிறீங்க. கூடிய வரைக்கும் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து பங்கு பெறுவது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. நல்ல பாடல் ஆராதனை. தம்பி சூர்யாவை நல்லா பாட துதிக்க ஆண்டவர் பயன்படுத்தி நல்ல இசையோடு தேவனை பாடி மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட வாலிபர்கள் எல்லாம் கர்த்தர் நம்ம சபைக்கு தந்தது பெரிய ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழும்பணும். கர்த்தருக்காக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக எழும்பணும். அல்லேலூயா. நல்ல பாடல் பாடவும், துதிக்கவும், ஆராதிக்கவும், இசையோடு தேவனை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் தம்பி சூர்யாவை ஆண்டவர் பயன்படுத்த மிகுந்த சந்தோஷம். எங்களுக்கு பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களுடைய பாஸ்டர் குடும்பத்தை நினைத்து நாங்கள் எப்போதும் துதிக்கிறோம். அவர்கள் இந்த பூந்தோட்டம் சுற்று வட்டாரத்தை சுவிசேஷமயமாக்கி கொண்டிருக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஆமா, அந்த பூந்தோட்டத்தையும் சுற்று வட்டாரம் எல்லா கிராமங்களையும் இயேசு எப்படி கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்தாரோ அதே வேலையை நம்ம சபை இந்த வட்டாரத்தில் செய்து கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அப்படியாக அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியையும் பிரயாசங்களையும் பாருங்க. தொடர்ந்து மாதம் மாதம் சுகமளிக்கும் கூட்டம். எப்படியாவது ஒரு அசைவு என்ன செய்யணும், வரணும் என்ற ஒரு ஏக்கம், ஒரு தாகம், ஒரு பாரம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற எல்லாத்தையும் ஊழியத்துக்கே வாரி இறைத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் செலவு செய்து, எல்லாத்தையும் கூட்டங்களை நடத்தி, எல்லாத்தையும் கர்த்தருக்காக கொடுத்து, கர்த்தருக்காக செலவு செய்து, கண்டிப்பா விதைக்கிறவர்கள் அறுப்பார்கள். அல்லேலூயா. அதான் உண்மை. விதைக்கிறவங்க அறுப்பாங்க. நீங்களும் உழைக்கிறீங்க, பிரயாசப்படுறீங்க, தியாகமா கொடுக்குறீங்க, கூட நின்று நீங்களும் ஊழியங்களை செய்யறீங்க. உங்களை இந்த நாட்கள் விதைக்கிற காலம் இது, அறுக்கிற காலம் சீக்கிரம் வரப்போகிறது. எல்லா கிராமத்திலிருந்தும் கிராமம் திரண்டு வரப்போற காலம் சீக்கிரம் நாட்கள் வரப்போகிறது. நீங்க ஒவ்வொருத்தரும் பெரிய ஆட்களாக பெரிய காரியம் செய்யற நாட்கள் சீக்கிரம் வரப்போகிறது. அல்லேலூயா. அதனால இந்த நாட்கள்ல இருக்கிற குறைவுகளை,
இல்லாமைகளை, கஷ்டங்களை பெருசுபடுத்தாதீங்க. வர நாட்களை நினைத்து பாருங்க. கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் சந்ததியை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். நீங்க விதைக்கிறத உங்க சந்ததி அறுக்க போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் எனக்கு தந்த அந்த வார்த்தையை 58:11 வசனத்துல பாருங்க. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டுல திருச்சபையில் இருக்கிறதான மக்களாகிய நாம எப்படி இருப்போம், எப்படி தேவன் வைப்பார் என்றால், நாம் விசுவாசிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, ஆண்டவர் நம்மை வறண்டு கிடக்கிற இடத்தை போல அல்ல, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல வைப்பார். ஆமென். ஆமென். சத்தம் நல்லா வரல. அல்லேலூயா. சொல்லுங்க, எப்படி இருப்போமா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருப்போம். அல்லேலூயா. வற்றாத நீரூற்று போல் இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொஞ்சம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் என்றால் என்ன, வற்றாத நீரூற்று என்றால் என்ன, எது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற விசுவாசிக்கும்படியாக சில காரியங்களை நாம் பார்த்து திருப்பந்திக்கு நேராக நாம் செல்ல இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, ஒற்றுமை இல்ல, இல்ல இல்ல இல்லன்னு அலைகிறாங்க. எது வறண்டு கிடக்குன்னா மனுஷருடைய உள்ளங்கள். அல்லேலூயா. மனுஷனுடைய இதயமாகிய உள்ளமாகிய அந்த தோட்டம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில பேர்ட்ட நிறைய பணங்கள் இருக்குது, நிறைய வசதி வாய்ப்பு இருக்குது, நிறைய அவங்களுக்கு பலவிதமான சொத்து சுகங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா அவர்கள் நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, வாழ்க்கையை வறண்டு போன நிலையில அலைகிறார்கள். அல்லேலூயா. நிம்மதியை தேடி எங்க அலைகிறாங்கன்னா, கிழக்க இருக்கிற கூட்டம்லாம் மேற்கு அலையுது. அல்லேலூயா. மலையை தேடி என்ன செய்யறாங்க? போறாங்க. மேற்கு இருக்கிறவங்க எல்லாம் கடற்கரையை நோக்கி என்ன செய்யறாங்க? பாத யாத்திரை பண்ணி கிழக்க தேடுறாங்க. தெற்க இருக்கிறவங்க எல்லாம் காசிக்கு போயிட்டு வரலான்னு என்ன செய்யறாங்க? வடக்க நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. வடக்க இருக்கிறவங்க எல்லாம் ராமேஸ்வரத்துல முழுகிட்டு வரலான்னு என்ன செய்யறாங்க? வடக்க இருக்கிறவங்க எல்லாம் தெற்க நோக்கி போறாங்க. தெற்க இருக்கிறவங்க எல்லாம் வடக்க நோக்கி போறாங்க. மேற்கு இருக்கிறவங்க எல்லாம் கிழக்க நோக்கி போறாங்க. கிழக்க இருக்கிறவங்க எல்லாம் எங்க பார்த்தாலும் மக்கள் என்ன செய்யறாங்கன்னா நிம்மதியை தேடி அலைகிறார்கள். அல்லேலூயா. சமாதானத்தை தேடி அலைகிறார்கள். ஆமீன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இப்படிதான் உலகத்தில் நடக்குதுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமீன் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஆமா. வீட்டுக்குள்ளேயே ஒரு பூஜாரையும் வச்சு பாக்குறாங்க, வாசப்படியில ஒண்ணு வச்சு பாக்குறாங்க, கொல்ல தெருவெல்லாம், தெருவுல முக்குட்டுல மூளையில பல இடங்கள்ல எங்கேயும் வணங்கி பாக்குறாங்க. பல ஊருக்கு ஊர் என்ன செய்யறாங்க? தேடி அலைஞ்சு பாக்குறாங்க. இதுக்கு இடையில கொஞ்சம் குறிகாரனையும் ஜோசியக்காரனையும் மந்திரவாதியையும் ஜாதகம் பாக்குறவனையும் அவனையும் கொஞ்சம் தேடி போய் என்ன செய்யறாங்க? பாக்குறாங்களா? பார்க்கலையா? ஏன் போய் பாக்குறாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா? நம்ம நிலைமை மாறாதா? குடும்பத்துல ஒரு அமைதி நிம்மதி கிடைக்காதா? நோட்டீஸ் எல்லாம் தம்பி நீங்க எல்லாம் அதே பார்த்துருக்கீங்கன்னா காலையில இருந்து உன் ஆத்துமா என்ன ஆகுது? அப்புறம் பார்க்கலாம், கொஞ்சம் கவனிங்க. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உலகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா, வறண்டு கிடக்கிற இடம் போல, நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, அமைதி இல்ல, ஒற்றுமை இல்ல. அல்லேலூயா. அநேக குடும்பங்கள் வசதி வாய்ப்பு, காரு பங்களா, இடம், நிலம், பழம், அது இது எல்லாம் இருக்கு, குடும்பம் சிதறி கிடக்கு. ஆமாண்ணா, நிறைய இடங்கள்ல குடும்பம் எப்படி இருக்குது? ஆளொரு தேசமாக சிதறி கிடக்குறாங்க. சில இடங்கள்ல பார்த்தா புருஷன் ஜெயில இருக்காரு, புள்ள ஆஸ்பத்திரியில கிடக்குறான், மனைவி எங்கேயோ அலையிறாங்க. ஆனா அவங்களுக்கு நிறைய வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது. அல்லேலூயா. ஒரு நபர் பாருங்க, அவர் பெரிய ஒரு பணக்காரன், வசதி வாய்ப்புள்ள மனுஷன். அவருக்கு ஏகப்பட்ட சொத்து பத்து இருக்கு. கடந்த நாள்ல நியூஸ்ல வந்த பேப்பர் செய்தி, நியூஸ், டிவிலாம் கூட பார்த்துருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஊட்டியே கொடைக்கானல்ல ஒரு அங்க போயிட்டு ஒரு ரூம் எடுத்து தங்கி அங்க இருந்த மனுஷன் திடீர்னு ரூமை தட்டி பார்த்தா திறக்கல, உள்ள ரூம்ல நாத்தம் வருதான். திறந்து பார்த்தா அவர் செத்து சில நாட்களாக கிடக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் அங்க எழுதி வச்சிருக்காரு, என்னுடைய கடன் பிரச்சனை எனக்கு அதிகமா இருக்குது, என்னால் நிம்மதியாக வாழ முடியல.
அதை பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு இருக்கிற சொத்துக்களோ ஏராளமான சொத்து. அவரு அதை எடுத்து கடன் எல்லாம் ஈஸியா என்ன செய்யலாம், அடைச்சிட்டு ஜாலியா இருக்கலாம். ஆனா அவருக்கு இந்த கடன் பிரச்சனை ஒரு அவமானமா இருக்குன்னு உயிரை மாய்த்து கொண்டார். ஆனா அவருடைய சொத்துக்களோ ஏராளம் இருக்கிறது. ஏன் இப்படி இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப பரிதாபப்பட்டு வெளியிட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா ஏராளமான பேரு அவங்க பிரச்சனைகளை நினைத்து நிம்மதி இல்லாம, சமாதானம் இல்லாம, அவங்களுடைய உள்ளங்கள் வறண்டு கிடக்கிற ஒரு இடம் போல மிக வறட்சியான நிலையில கிடக்குறாங்க. இந்த உலகத்திலிருந்து நம்மை இயேசு அழைத்து மீட்டது எதற்குன்னா, நம்முடைய உள்ளத்தை நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல வைக்க. அல்லேலூயா. நமக்கு நிம்மதி தந்து, பாவ மன்னிப்பு தந்து, சமாதானம் தந்து, சந்தோஷம் தந்து, ஒற்றுமை தந்து, இயேசு அவருக்கு மகிமையா வாழ வைக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த ஏசப்பாட்ட வந்ததும் தான் எனக்கு மனசுல ஒரு அமைதி கிடைச்சதுன்னு எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த ஏசப்பாட்ட வந்ததும் தான் எங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷம் கிடைச்சதுன்னு எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த ஆண்டவர் இயேசு தான் என் வாழ்க்கையில ஒரு புது விளக்கேற்றி வச்சிருக்காருங்கிறவங்க எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமீன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமும் ஒரு காலத்தில் வறண்டு கிடந்த இடம் போல வறட்சியில இருந்தோம். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, அமைதி இல்லை, ஒற்றுமை இல்லை, இப்படிப்பட்ட நிலையில கிடந்தோம். கர்த்தர் இயேசு அழைத்து நம்ம எப்படி மாத்திட்டாருன்னா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல மாத்திட்டார். வற்றாத நீரூற்றை போல மாத்திட்டார். அல்லேலூயா. அல்லேலியா சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்தையும் நம்மையும் ஒப்பிட்டு உலகத்திலையும் கஷ்டப்படுறாங்க, நானும் கஷ்டப்படுறேன், என்ன வித்தியாசம் அப்படின்னு நினைக்காதீங்க. உலகத்திற்கு மக்கள் அவர்களை பத்தி பைபிள் சொல்லுது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிக்கிறோம். அல்லேலூயா. இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னார். நமக்கும் இந்த உலகத்துல சில உபத்திரவங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள் உண்டு. ஆனால் உலகத்திற்கு மனுஷர்களை போல அல்ல. அல்லேலூயா. அல்லேலியா சொல்லுங்க. இந்த அடுப்பு, விறகு அடுப்பு எரிக்கிறத உதாரணமா என்ன சொல்றேன்னா, விறகு அடுப்பு எரிக்கிறது அதை பார்த்தீங்கன்னா, எரிச்சு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த சாம்பல்லாம் பூத்து போய் அது கிடக்கிறது பார்த்தாக்கா சுத்தமா ஒண்ணுமே இல்லை, சாம்பல் பூத்து கிடக்குது, ஒண்ணுமே அதுல நெருப்பே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதை பூன்னு அப்படி ஊதி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? உள்ள நெருப்பு பார்த்துறீங்களா? மேல ஒண்ணும் இல்லாத மாதிரி தெரியும், ஊதுனா உள்ள கணன்னு எப்படி இருக்கும்? நெருப்பு இருக்கும். அது போல உலகத்திற்கு மக்கள் சுத்த சாம்பலாக ஒண்ணுமே இல்லாம இருக்குது. பாவ மன்னிப்பு இல்ல, சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல. ஆனா நாம சில சமயத்துல ஒண்ணும் இல்லாத போல தெரியும், ஆனா உனக்குள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. உனக்குள்ள ஒரு அனல், அக்கினி, நெருப்பு என்ன செய்யும்? அதுதான் இயேசு போட்ட அக்கினி. இயேசு அக்கினி, நெருப்பு, ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் நமக்கு நெருக்கங்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா உலகத்தில் இருக்கிறவங்க மாதிரி நானும் கஷ்டப்படுறேன், எனக்கு என்ன இயேசு விசேஷமா செஞ்சிருக்காருன்னு சில பேர் விசுவாசிகள் சோர்ந்து போறாங்க. ஆனால் அதுல ஒண்ணு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உலகத்திற்கு மனுஷர்களை போல நான் அல்ல, நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். அல்லேலூயா. வற்றாத நீரூற்று. அல்லேலூயா. ஒருபோதும் நம்முடைய நன்மை என்ன செய்யாது? கெட்டு போகவே போகாது. ஆமீன் சொல்றேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? வற்றாத நீரூற்றை போல் இருப்பேன், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பேன். நான் வற்றாத நீரூற்றை போல் இருப்பேன், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பேன். பஞ்ச காலத்தில் உன்னாத்துமாவை திருப்தியாக்கிடுவார், நிதமும் நடத்திடுவார். பஞ்ச காலத்தில் உன்னாத்துமாவை திருப்தியாக்கிடுவார், நிதமும் நடத்திடுவார். நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பார், வரமிக்க தோட்டத்தை போல் இருப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு, என்னுடைய தோட்டம் செழிப்பா இருக்கும். இது இயேசு நீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்கிறார். ஆமென். தினமும் பைபிளை படிக்க படிக்க ஜீவ தண்ணீர் உனக்குள்ள இயேசு என்ன செய்யறாரு?
நீர் பாய்ச்சி கொண்டே இருக்கிறார். சிறு பிள்ளைகள்லாம் ஒரு இடத்துல உட்கார வைங்க, நடக்கக்கூடாது, அங்கங்க நடக்கக்கூடாது பிள்ளைகள். பெரியவங்க கவனிச்சிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் அக்கம் பக்கத்துல தண்ணியே பாயில, அது காஞ்சி கிடக்குது. ஒரு தோட்டத்துல மட்டும் நீர் பாஞ்சுக்கிட்டு காலையில மாலையில பாஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த தோட்டம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? எப்படியா இருக்கும்? பச்சையா பசுமையா இருக்கும். அந்த தோட்டம் எப்படி இருக்கும்? பசுமையா இருக்கும். அல்லேலூயா. நீர் பாஞ்சுக்கிட்டே இருக்கிற அந்த தோட்டம் எப்பொழுது எப்படி இருக்கும்? பசுமையா இருக்கும். அப்ப தோட்டமாகிய இந்த திருச்சபையில, தோட்டமாகிய விசுவாச பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சிரித்து மகிழ்ச்சியா பசுமையாக இருக்க தேவன் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன் தோட்டத்துல நீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்கிறது காரணம் என்னன்னா, நீ எப்போதும் எப்படி இருக்கணும்? பசுமையாக இருக்கணும். அல்லேலூயா. பசுமை என்றால் மகிழ்ச்சி. அல்லேலூயா. சந்தோஷம். ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்றேன் அப்படிங்கிறார். திருச்சபையே, தேவ பிள்ளையே, நீ எப்பொழுதும் கர்த்தருக்குள் எப்படி இரு? சத்தமா சொல்லுங்க, மகிழ்ச்சியா இருக்கணும். வர்ற நெருக்கத்தையும் பிரச்சனையும் குறைவுகளையும் பார்த்து அதையே பேசிட்டு இருக்க கூடாது. குழு கட்டணும், அதே சில பேரு பிரச்சனையை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 1000 தான் இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் மாற்றி அதை தீர்க்கிறவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். ஆமென். வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், சொல்லுங்க வசனத்தை, கர்த்தர் அவனை விடுவிப்பார். வசனம் சொல்லுங்க, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், அவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. வசனத்தை நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? விடுவிப்பார். எவ்வளவு நெருக்கம், துன்பம், கஷ்டம் வந்தாலும் விடுவிப்பார். ஆகையினால நாம் விசுவாசிக்க வேண்டியது, என்ன பிரச்சனை, என்ன வியாதி, என்ன போராட்டம் வந்தாலும் என் இயேசு மாற்றுவார். நான் மகிழ்ச்சியா இருப்பேன். தோட்டம் எப்போதும் எப்படி இருக்கணும்? பசுமையா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். 37ஆம் சங்கீதத்தில் நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் வசனம் சொல்லுங்க. எல்லாரும் நான் பாதி சொன்னா நீங்க பாதி வசனத்தை சொல்ல வேண்டாமா? பைபிள் டெய்லி படிக்கிறீங்களா, படிக்கலையா? வசனம் எல்லாம் எங்க இருக்கணும்? இதய பலகையில எழுதி இருக்கணும், வசனத்தால நிரம்பி இருக்கணும். ஆமென். ஒரு சபையில ஒரு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நாளுக்கு நாள் அவர்கள் செல்வந்தர்களா மாறுறதுக்கு காரணம் வசனத்தால நிரம்பி இருக்கணும். பக்கம் பக்கமா படித்து, புத்தகமா படிச்சு, வசனம் உன் இருதயத்தை என்ன செய்யணும்? நிரப்பி இருக்கணும். ஆமென். என்ன வசனம் சொன்ன? உங்க பைபிள் எடுத்து கூட படிங்க. எத்தனை வசனம்? 37:4 பாருங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருளி செய்யப்படும். அல்லேலூயா. ஐயா, வருகிற சில நெருக்கத்தையும் துன்பத்தையும் பாடுகளையும் இதை நினைச்சு முறுமுறுப்பும் கசப்பும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லைங்கிற நிலையில இப்படியே உன் இருதயம் இருந்துச்சுன்னா உன் ஜெபத்துக்கு பதில் வராது, உன் ஜெபம் கேட்கப்படாது. அல்லேலூயா. எல்லா பாரத்தையும் கர்த்தர் மேல வச்சுட்டு நீ எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. அப்படி மகிழ்ச்சியா இருக்கிறவருடைய ஜெபம் கேட்கப்படும். அதுதான் ஒன்று உள்ளமாகிய தோட்டம் பசுமையா இருக்கிறது. அல்லேலூயா. உனக்குள்ள எப்பொழுதும் மகிழ்ச்சி, உன் குடும்பத்தில் எப்போதும் என்ன இருக்கணும்? மகிழ்ச்சி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். அதுக்குதான் கர்த்தர் பரிசுத்த ஆவியை, ஜீவ தண்ணீரை ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஜீவ தண்ணீரை ஊற்றி 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 நீ மகிழ்ச்சியா இருக்க, சந்தோஷமா இருக்க ஆண்டவர் தினந்தோறும் உன்னோட கூட இருக்கிறவர். அவர் உன் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கவே எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதான் அந்த தோட்டத்தினுடைய பசுமை. ஆமென். அந்த பசுமையா இருக்கிற அந்த இடத்த பார்த்தாலே நமக்கே ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். பாத்தீங்களா? அங்கே உட்கார்ந்துருக்கிறதுக்கு ஒரு அமைதி இருக்கும், ஆசையா இருக்கும். அது அந்த இடத்த பார்க்கும்போது அங்கே உட்கார்ந்துருக்கலான்னு நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். அப்ப அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது தான் அந்த பசுமை. அல்லேலூயா.
உன் வீட்டுல, உன் வேலை ஸ்தலத்துல, உன் போக்குவரத்துல, உன்னுடைய எல்லா இடங்கள்லையும் கர்த்தர் உனக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கொடுக்கதான் அவர் உன்னை ஜீவ தண்ணீரை ஊற்றி நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால எல்லாரும் சொல்லுங்க, நான் மகிழ்ச்சியா இருப்பேன். அதாவது நீங்க முயற்சி பண்ணணும். நீங்க முயற்சி பண்ணினால் எப்பொழுதும் சந்தோஷத்தை என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். நீ முயற்சி பண்ணாவிட்டா நமக்கு எதிராளி பிசாசு என்ன செய்வான்? எப்போதும் சோகத்தையே விதைச்சிக்கிட்டு இருப்பான். பாரு, உனக்கு அது சரியில்லை, உனக்கு இது சரியில்லை, இடுப்பை வலிக்குது, தலையை வலிக்குது, புள்ள சரியில்லை, புருஷன் சரியில்லை, மனைவி சரியில்லை, எல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு பிசாசு அவன் கதையை பேசி மூளையில உட்கார வச்சிருவான். அல்லேலூயா. பிசாசுக்கு செவி கொடுக்காதீங்க. வேதம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு இடம் எப்படி கொடுக்குறாங்கன்னா, அவன் சொல்றதையே சில பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆமா இல்ல, ஆமா இல்ல, ஆமா இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு போதகத்தை எப்படியா மக்கள் விசாரிக்கும் போது எல்லாம் சொன்னாங்களாம், இல்ல இல்ல இல்ல, என்னமா இல்ல இல்லன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்றிய? ஆமாங்க, சமைக்கலையாமா, அரிசி இல்ல, அவர் குழம்பு எதுவும் வைக்கலையாமா, பருப்பு இல்ல, எண்ணெய் இல்ல. அல்லேலூயா. அவர் சொன்னாரா, சில பேர் ஞானமா பாருங்க, புத்திசாலியா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, திரும்பியும் அவங்க மாத்திக்கவே மாட்டாங்க. ஏமா இல்ல இல்ல இல்லன்னு சொல்லாதம்மா, அப்படி சொன்னீங்கன்னா இல்லாத போயிடும். இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மாட்ட, இப்ப ஏமா சமைக்கல? ஐயா இருக்குங்க, இப்ப அரிசி டின்னு காலியா இருக்கு. அல்லேலூயா. ஏமா குழம்பு வைக்கல? பருப்பு டின்னு காலியா இருக்கு, எண்ணெய் பாக்கெட்டு காலியா இருக்கு. இருக்கு இருக்குன்னு தான் சொல்லுது. ஆனா இப்ப விசுவாசத்தை என்ன செய்யல, மனசை மாத்திக்கவே இல்ல. இப்படி சில பேர் பாத்தீங்கன்னா ஞானமா, புத்திசாலியா, திறமைசாலியா சில பேர் செஞ்சுக்கிட்டோம், வீட்டுல பார்த்தா சந்தோஷம் இல்ல. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துல பசுமை நிறைந்து, மகிழ்ச்சி நிறைந்து, சந்தோஷம் நிறைந்து இருக்கிறது போல உன் குடும்பம், உன் வேலை ஸ்தலம், உன் போக்குவரத்து எல்லா இடத்திலும் திருச்சபைக்குள்ளேயும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரம்பிக் கொண்டே இருக்க வேண்டும். கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நிரப்புங்கப்பா, நாங்க மகிழ்ச்சியா இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆமென். கர்த்தர் இப்ப உதவி செய்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி மகிழ்ச்சியா சொல்றீங்களோ அத்தனை பேருக்குள்ள இப்ப அவர் ஊற்றுகிறார். சந்தோஷ நதியை ஊற்றுங்கப்பா. அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 46, சங்கீதம் 46ல 4வது வசனம் நினைக்கிறேன். என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். வசனத்தை பாருங்க, நம்புங்க, விசுவாசிங்க. ஒரு நதி உண்டு, அந்த நதி தான் பரிசுத்த ஆவியானவர். சத்தமா சொல்லுங்க, நதி யாரு? பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவராகிய நதி, ஒரு அந்த நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தை உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும். அதுதான் நம்முடைய உள்ளம். தேவனுடைய நகரம், பரிசுத்த ஸ்தலம் எது? சத்தமா சொல்லுங்க, ஏன் உள்ளம்தான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நெஞ்சை தட்டி சொல்லுங்க, ஏன் உள்ளம்? தேவனுடைய நகரம், பரிசுத்த ஸ்தலம். இதுல உலாவுகிறார், இதுல தண்ணீரை ஊற்றுகிறார், இது நிரம்பிக் கொண்டே இருக்கிறது, இதை சந்தோஷிப்பிக்கிறது. ஆமென். கர்த்தர் உன்னோட இருக்கிறார், ஆவியானவர் உனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறார்னா இந்த நகரத்துக்குள்ள ஜீவ தண்ணீரை ஊற்றி அது சந்தோஷிப்பிச்சுக்கிட்டே இருக்கணும், மகிழ்ச்சி வந்துகிட்டே இருக்கணும்னு தான் ஜீவ தண்ணீரை ஊற்றி இந்த தோட்டத்தை நீர்ப்பாய்ச்சலா மாத்தி இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார்.
கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். உன் இயேசு கைவிட மாட்டான், உன் இயேசு கைவிட மாட்டான். அல்லேலூயா. சில பேர் நல்ல ஜீவ தண்ணீரை பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் கூட ஏன் சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல, திருச்சபைக்குள்ள, போக்குவரத்துல இல்லைன்னு சொன்னா கடந்த காலம் காரியங்களை நினைச்சு, நடந்து போன சம்பவங்களை நினைச்சு, சிலர் பேசினதையும், சில நஷ்டம் வந்ததையும், சில பாதிக்கப்பட்டதையும், சில நிந்தைகளையும், சில அவமானங்களையும், சில பிரச்சனைகளையும் நினைச்சு, கடந்த கால காரியங்களை நினைச்சியே இப்போ ஊற்றப்பட்ட ஜீவ தண்ணீரை அவர்கள் பசுமையான ஒரு உள்ளமாக வைத்திருக்காத அவர்கள் துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, சோகமா இருக்கிறாங்க, சோர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம கடந்த கால காரியம் அல்ல, வருங்காலத்தையே பார்க்கணும். ஆமேன் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க எதை பார்க்கணும்? பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே முன்னாடி போக முடியுமா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பின்பக்கம் பார்த்துக்கிட்டே முன்னாடி போக முடியுமா? போகலாம். போறவங்க எப்படி விழுவாங்க? இடறி விழுவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கை ஏன் இடறி கிடக்குன்னா பின்னாடி தான் பார்க்கறாங்க, முன்னாடி என்ன செய்யல, பார்க்கல. கடந்த கால காரியத்தை பார்த்து இப்படி ஆயிட்டே, இப்படி சொன்னாங்களே, இப்படி பேசினாங்களே, இப்படி மனைவி பண்ணினாலே, இப்படி புருஷன் இப்படி பண்ணினாரு, இப்படி பிள்ளைங்க இப்படி பண்ணிடுச்சே, அவங்க அப்படி செஞ்சாங்களே, இவங்க அப்படி செஞ்சாங்களே, இப்படிப்பட்ட கசப்பும் வெறுப்பும் பகையுமே அநேகர் இருதயத்தை, அவங்கள சந்தோஷம் சமாதானத்தை எல்லாம் கெடுத்து பின்னுக்கே தள்ளிக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. இடறி விழும்படியாகவே பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரு நல்ல பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல மகிழ்ச்சியா இருக்கிறவர்கள், அவர்கள் 1000 காரியமானாலும் 1000 நஷ்டமானாலும் அவர்கள் கடந்ததை போகட்டும் என்று தள்ளிட்டு அவர்கள் வருங்காலத்தை என் தேவன் செய்ய போகிறார், புதிய காரியத்தை செய்ய போகிறார், அவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், எனக்காக அதை செய்து முடிக்க போகிறார் என்று, மாறப்போகிறது, நடக்க போகிறது, வரப்போகிறது, காரியம் ஆக போகிறது என்று அவர்கள் முன்னோக்கி பார்க்கிறது தான் விசுவாசத்தை, சந்தோஷத்தை கொண்டு வருகிறதா இருக்கும். அல்லேலூயா. பின்னாடி பார்ப்பீங்களா, முன்னாடி பார்ப்பீங்களா? எங்க பார்த்து நடக்கணும்? முன்னே பாருங்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு இயேசு உங்களுக்கு முன்னே போகிறார்னு வசனம் சொல்லுது. இயேசு உங்களுக்கு கடந்தெல்லாம் பாரு தம்பி, பின்னாடி திரும்பி பாரு, அங்க பாரு, இப்படி பாருன்னு பின்னாடி போகல. அவர் வா வா வான்னு இயேசு எங்க போறார்? உனக்கு முன்னே சென்று கொண்டிருக்கிறார். நீ அவரை பின்பற்றி முன்னே போ. ஆமென். என்ன நடந்திருந்தாலும் அதெல்லாம் மாற்ற இயேசு வல்லவரா இருக்கிறார். ஆமென். எவ்வளவு நீ நஷ்டப்பட்டிருந்தாலும் அதை திருப்பி கொடுக்க இயேசு வல்லவரா இருக்கிறார். ஆமென். சத்தம் வல்ல. எவ்வளவு நீ அவமானப்பட்டிருந்தாலும் நீ தலை குனிஞ்ச இடத்திலேயே உன் தலையை நிமிர பண்ண ஒரு வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு நீ பாதிக்கப்பட்டிருந்தாலும் இழந்து போனதெல்லாம் திரும்ப கொடுக்க இயேசு வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. செய்வாரா, செய்ய மாட்டாரா? இதெல்லாம் நினைச்சு நீ மகிழ்ச்சியா இரு, நீ சந்தோஷமா இரு. உன் தேவனுடைய நகரமாகிய உள்ளத்தை ஒரு நதி ஒன்று பாய்ந்து கொண்டே இருக்கிறது. காலையிலும் மாலையிலும் உனக்குள்ள இயேசு உலாவிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். ஆமென். நீர்ப்பாய்ச்சலான தோட்டமானவர்களே, நேரம் ஆமென்னு சத்தம் வந்திருக்க வேண்டாமா? அல்லேலூயா. வற்றாத நீரூற்று போன்றவர்களே, அல்லேலூயா. நீங்க எப்போதும் எப்படி இருக்கணும்? சோகமா இருக்கணுமா? முன்னே இருக்கணுமா? மூளையிலே உட்கார்ந்து இருக்கணுமா? சொல்லுங்க, மகிழ்ச்சியா இருப்பே. ஹல்லேலூயா. அப்புறம் அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் ஒண்ணு பசுமையா இருக்கும், பார்க்கிறதுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, சிரிப்பு, பசுமை. ஹல்லேலூயா. இரண்டாவது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்க ஒவ்வொரு விதமான செடிகளும் அங்க செழிப்பாக பூக்கள் இருக்கும், அங்க பிஞ்சுகள் இருக்கும், அங்க காய்கள் இருக்கும், அங்க கனிகள் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமெனா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உனக்குள்ள அவர் பூக்களையும் வாசனையையும் காய்களையும்
கனிகளையும் உனக்குள்ள வைத்து உன்னை மகிழ்ச்சியால் நிரப்ப விரும்புகிறார். ஆமேன். வேதம் சொல்லுது, நீங்கள் ஒவ்வொருவரும் கனி கொடுக்கிறவர்களாயிருங்கள். நல்ல மரம், நல்ல கனிகள். வசனம் சொல்ல மாட்டேங்களே. அல்லேலூயா. நல்ல மரம், கெட்ட மரம். அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு மரமும் அதாவது கனி தருகிறது போல நம்மையும் கர்த்தர் கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த தோட்டத்தில் இருக்கிற நீ என்ன செய்யணும்? கனி கொடுக்க வேண்டும். ஆமென். உனக்குள்ள ஆண்டவர் பூக்களையும் வாசனையையும், பூ வந்தாலும் அங்க என்ன வரும்? வாசனை வருமா வராதா? ஆமென். யாக்கோபு சொல்றார், அவர் வாசனையோட வாழ்றாராம். பிள்ளைகள் சில தப்பு பண்ணிட்டதுனால என் வாசனையை கெடுத்துட்டீங்களேப்பா அப்படின்னாரு. என் வாசனைய கெடுத்துட்டீங்களே. வயதான மனுஷன் சொல்றாரு, சாட்சியா வாழ்ற வாழ்க்கை தான் வாசனை. ஆமென். அல்லேலூயா. சாட்சியா வாழ்வதுதான் வாசனை. பூக்கள் ஒரு அழகு, மகிழ்ச்சி, சந்தோஷம். அங்க பூவும் பிஞ்சுமாக. உன்னத பாட்டுல பாத்தீங்கன்னா, இந்த தோட்டம், என் நேசருடைய தோட்டம் எப்படி இருக்கு? பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. அல்லேலூயா. இதுல அருமையான கனிகளை அவர் தருகிறார். அல்லேலூயா. நீங்கள் கனி கொடுக்கிற மரமாக இருக்கிறீர்கள். ஆமாண்ணா நரம். ஆமேன், ஆமேன், ஆமேன் சொல்லுவாங்க. அல்லேலூயா. இந்த வெளிநாடுகள்ல எல்லாம் பல ஆயிரமா லட்சக்கணக்கான மக்கள் அங்க அற்புதம் பெறது காரணம் என்ன? இந்த மாதிரி வசனம் கேட்கும் போது, எனக்காக தான் இந்த வார்த்தைன்னு சொன்னா எந்திரிச்சு குதிப்பாங்களாம். அவங்க வெட்கப்பட மாட்டாங்க. உடனே கைதட்டுறது, ஆரவாரம் பண்றது, எழுந்திரிச்சு குதிக்கிறது, இந்த மாதிரி வெளிநாட்டவர்கள். ஆனா நம்மெல்லாம் பாருங்க, எவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையை தீர்க்க தரிசனமா கர்த்தர் நமக்காக பேசினாலும் அப்படியே நம்ம அசங்காம அசையாம அப்படியே நம்ம தலையாட்டிக்கிட்டு இப்படி இருக்கும்போதுதான் உன் ஆத்துமா அது எழும்பாம அப்படியே மடங்கடிக்கிறது. உனக்காக வர்ற வார்த்தைக்கு நீ ஆமேன், அல்லேலூயா சொல்லாம சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? உனக்காக தான் கர்த்தர் பேசுவார். ஆனா உன் வாயில உன்னை அறியாமலே அல்லேலூயா என்ன செய்யணும்? வரணும். உன்னை அறியாமலே ஆமேன், ஆமேன் சத்தம் வரணும். உன்னை அறியாமலே கை தட்டி என்ன செய்யணும்? ஆரவாரம் பண்ணணும். வசனத்தை கேட்கும்போது உன்னை அறியாமலே நீயே என்ன செய்யணும்? எழுதிச்சு குதிக்கணும். அல்லேலூயா. இப்படிலாம் உனக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில நடக்க போற அற்புதங்கள் பெரிதா இருக்கும். அல்லேலூயா. சோர்ந்திருக்கிற உன்னை கர்த்தர் எழும்பி பிரகாசிக்க பண்ண போகிறார். தடைபட்டிருக்கிற காரியம் சீக்கிரம் நடக்க போகிறது. உன்னை கர்த்தர் பூவும் பிஞ்சுமாக பூக்களோடு குலுங்க செய்ய போகிறார். அல்லேலூயா. பரவாயில்ல சூர்யா. அல்லேலூயா. ஆமா, இந்த ஊருக்கு வேற ஒரு பேரு. என்ன பேருங்க? பூந்தோட்டம். அல்லேலூயா. ஆமா, இது பூவும் பிஞ்சுமா பூத்து குலுங்குறதான ஒரு தோட்டம். அல்லேலூயா. அதுக்குதான் இந்த தோட்டத்தில் அவர் நீர் பாய்ச்சி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, நீ எப்போதும் வறண்டு கிடக்கிற, காஞ்சி கிடக்கிற, பட்டு போய் கிடக்கிற ஒரு மரத்தை போல நினைக்காத. நீ நினைக்கலாம், என் நிலைமையே மோசமா இருக்குதுங்க, நான் பட்ட மரம் மாதிரி நான் கஷ்டப்படுறேங்க, நான் ஒதுக்கி தள்ளப்பட்டு கிடக்குறேங்க, ஜீவன் இல்லாத ஒரு மரம் போல நான் ஒதுக்கி கிடக்குறேன், பட்டு போச்சு என் நிலைமையெல்லாம் நீ நினைக்கலாம். முன்னாடி சொன்னல, ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் தெரியும். ஊதி பார்த்தா உள்ள என்ன தெரியும்? நெருப்பு இருக்கு. அல்லேலூயா. ஆமா, நீ உனக்கு இருக்க கஷ்டத்தையும் நெருக்கத்தையும் துன்பத்தையும் அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, வீட்டுல இருக்க என் புருஷனே மதிக்கல, என் மனைவியே சொல்றதை கேட்க மாட்டா, பிள்ளைங்களே கேட்க மாட்டாங்குது, என் வீட்டுல அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, இப்படி இருக்கிற அப்படி இருக்கன்னு அதை நினைச்சே நீ சோர்ந்து போகாத. உனக்குள்ள ஒரு அக்கினி நெருப்பு ஒன்று வைத்திருக்கிறார். அது பற்றி எரிய போகிறது. அந்த நாட்கள் சீக்கிரம் வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிச்சாங்களோ அவங்களாம் ஆரவாரம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. காலையில கர்த்தர் உன் காதை நல்ல வார்த்தை கேட்க வைக்கிறாரா? உனக்காக கர்த்தர் கொடுக்கிற ஒரு விசுவாச நல்ல வார்த்தை உனக்காக வருதா? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கிறாய். வற்றாத நீரூற்ற போல கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். நீ பூத்து குலுங்குவாய், நீ காய்த்து கனி தருவாய், நீ போகிற இடமெல்லாம் சிறப்பாக இருப்பாய், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும்.
இன்னைக்கு ஒருவேளை உன் பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்கல, அப்படி இருக்காங்க நீ கஷ்டப்படலாம். சீக்கிரத்தில் உன்னுடைய விசுவாசத்தின் உன் பிள்ளைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துல பூக்கள் இருக்கும், காய்கள் இருக்கும், கனிகள் இருக்கும், அங்க ஒரே வாசனையா இருக்கும். அல்லேலூயா. வயல்வெளிகளோட பாருங்களேன், நல்ல இப்பதான் கதிர் வருது அப்படின்னு சொன்னா அந்த வயல் வரப்பு பக்கம் போனாலே என்ன வரும்? ஒரு வாசனை, வயல்வெளி வாசனை. ஏசா மேல அவன் ட்ரெஸ் எடுத்து போட்டதுமே என்ன வாசனை வந்துச்சான்? வயல்வெளி வாசனை. படிச்சீங்களா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. விளையிற வயல் பக்கம் போனாலே என்ன ஒரு வாசனை வருது. ஒரு தோட்டத்துக்குள்ள போனா அங்க இருக்கிற பூக்கள் எல்லாம் ஒரு வாசனை என்ன செய்யுது? வருது. அல்லேலூயா. உன் வாழ்க்கை தாங்க அந்த வசந்தம் வீசுகிற வாசனை வாழ்க்கை. அல்லேலூயா. உன்னை கர்த்தர் எங்கும் வாசனையாய் வைப்பார். ஆமென். இன்னைக்கு உன்னை பூவும் பிஞ்சுமாக வைத்திருக்கிறார். உன்னை காய்த்து கனி கொடுக்கும்படி வைத்திருக்கிறார். வரும் நாட்கள்ல அருமையான கனிகளை பறிக்கும்படி உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா சில வசனத்தின் காரியத்தையும் தேவனுடைய வார்த்தையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க. ஒன்னாவது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் பசுமையா இருக்கும். ரெண்டாவது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கும்னு கேட்டா பூவும் பிஞ்சும் கனிகளுமாக ஆசீர்வாதமாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. மூன்றாவது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துல அதுல இருக்கிற செடி மரம் கொடி எல்லாம் ஒரே அளவா இருக்குமா, வித்தியாசமா இருக்குமா? சத்தம் கொஞ்சம் நீங்களும் யோசிச்சு சொல்லுங்க. நீர்ப்பாய்ச்சலான ஒரு பெரிய தோட்டம் இருக்கு, அதுல மரங்கள் செடிகள் எல்லாம் வித்தியாசமா இருக்குமா, ஒரே அளவா ஒரே மட்டமா ஒரே மாதிரியா இருக்குமா? இந்த தோட்டத்துல எல்லாம் ஒரே மாதிரியா இருக்காது. அல்லேலூயா. இந்த தோட்டத்துல எல்லாம். ஆனா சில பேர் என்ன நினைக்கிறோம்? அவங்க ஏன் அப்படி பண்ணினாங்க, இவங்க ஏன் அப்படி பண்ணினாங்க, அவ அதை பண்ணல, இவங்க இதை பண்ணல, இதை செய்யல, அதை கொடுக்கல, இதை கொடுக்கல. இப்படியே நம்ம ஒருத்தர் சில பேர் சபைக்குள்ள குறை சொல்றதும் முறுமுறுக்கிறதும், அதை பண்ணிவிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்? சிலர் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள். ரோமர் 14:1 சொல்லுது, சிலர் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்து கொள்ளுங்கள், அவர்களுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காதிருங்கள். எழுதியிருக்கா? அப்ப சில பேர் இந்த தோட்டத்துல எப்படி இருக்கிறாங்க? விசுவாசத்துல பலவீனமாக. சத்தம் வரல? நான் சொல்ற வசனத்தையாவது திரும்பி சொல்லலாம்ல? அல்லேலூயா. விசுவாசத்தில் எப்படி இருக்கிறாங்களா? பலவீனமா இருக்கிறாங்க. பலவீனமா இருக்கிறவங்க நல்ல வார்த்தையே பேச மாட்டாங்க. பிரியாணியே இங்க போட்டாலும் சாப்பிட்டுட்டு பாலம் தாண்டினதும் அது இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டா நல்லா இருக்கும், அதை கொஞ்சம் அவங்க ஏன் அவரை விட்டு செய்ய சொன்னாங்க, ஏன் இவங்க செஞ்சாங்க, இன்னைக்கு அவங்க சாப்பாடா, அதான் இப்படி இல்லை, அதான் அப்படி இருக்கு. இப்படியெல்லாம் பலவிதமான குறைகளும் குற்றங்களும் முறுமுறுப்புகளும் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற சில பலவீனமானவர்கள் இருக்க தான் செய்வார்கள். ஆமேனா? அல்லேலூயா. எல்லாம் அங்கே அந்த மாதிரிலாம் ஆட்கள்லாம் சாப்பிட்டு வெளியில போய் சிலர் பேசுவாங்க. இங்கே அப்படிலாம் இருக்காங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க எல்லாம் சூப்பரா நல்லா இருக்குங்க, யாரும் குறை பேசுறதே இல்லையில, பாலம் தாண்டி யாரும் வரும் எதுவும் பேசுறதே இல்லையில. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, விசுவாசத்தில் பலவீனம் உள்ள நபர்கள் இருந்தாலும் ஒருவரை முறுமுறுக்காமல், குறை பேசாமல், குற்றம் பேசாம, சரி இவங்களா அவங்க அப்படிதான், இவங்களா இவங்க பேச்சு வரலையே, இந்த அக்கா அப்படிதான், இந்த அண்ணன் அப்படிதான், இந்த தம்பி அப்படிதான், அவங்க அப்படிதான் விட்டுட்டு நீங்க சந்தோஷமா ஓடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வளர்ற சபை அடுத்தவங்களை பார்க்கறதும் முறுமுறுக்கிறதும் குறை பேசுறதும், பாஸ்டர் அவங்கள தான் நேசிக்கிறார், பாஸ்டர் இவங்கள தான் பயன்படுத்துறார், பாஸ்டர் அவங்கள்ட்ட தான் சொல்றார். இப்படியே சில பேர் நம்ம பேருக்காகவா சபைக்கு வந்தோம், புகழுக்காகவா சபைக்கு வந்தோம், நம்ம பேரை சொல்லணும் புகழை சொல்லணுங்கிறதுக்காக வந்தோம். அப்படி இல்லைன்னா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. சில பேர் பாருங்க, கிராமத்துல தெருக்கல்ல அங்க இருந்த இடங்கள்ல பல தப்பு பண்ணிட்டு பல பிரச்சனை பண்ணிட்டு அவதாரம், கிராம பஞ்சாயத்து, திட்டு வாங்கிய பலவித என்னென்னமோ கஷ்டம் அவமானத்துல அங்க சகிச்சிருப்பாங்க. இங்க பாருங்க, ஒரு சின்ன ஒரு காரியத்தை பொறுக்காம இங்க ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க சபைக்குள்ள. அல்லேலூயா.
இதுக்கா என்ன காரணம்க்கா, ஏன்க்கா நீ இந்த மாதிரி இருக்கிற? அவங்க எல்லாரையும் பார்த்து சிரிச்சாங்க, என்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்க. இந்த ஒரு விஷயமா இது? அவங்க எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் சொன்னாங்க, அந்த சிஸ்டர் எனக்கு ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க. ஏங்க ஸ்தோத்திரம் கர்த்தருக்கா உனக்கா? என்ன பிரதர், ஸ்தோத்திரம் நமக்கா கர்த்தருக்கா? அது சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நீ ஏன் வருத்தப்படணும்? சொன்னாங்களா ஸ்தோத்திரம், சொல்லாவிட்டியா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால உனக்கு ஏன் ஆத்திரம்? அவங்க எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் சொன்னாங்க, எனக்கு ஸ்தோத்திரம் சொல்லல. பாஸ்டர் என்ன பார்த்து சிரிக்கல, பாஸ்டர் என்ன கூப்பிடல, இதெல்லாம் ஒரு குறையா நினைச்சு. அல்லேலூயா. நான் என்ன மட்டும் பாஸ்டர் பேரை சொல்லியிருந்தாங்க, இந்த மாசம் நோட்டீஸ்ல நானே அடிச்சிருப்பேன் தெரியுமா? என் பேரை அவங்க என்ன செய்யல, சொல்லல. அவங்க பேரை தானே சொன்னாங்க, அவங்களே செய்யிட்டு தான் நான் போயிட்டேன்க்கா. ஏங்க வெளியில எவ்வளோ அவமானப்பட்டோம், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எவ்வளவோ நம்ம என்ன செஞ்சோம், நிந்தனையிலும் அவமானத்திலும் கஷ்டத்திலையும் எவ்வளவு கேடுகட்டு கிடந்தோம். நம்ம பேரை சொன்னாலே அங்க எல்லாம் நாற்றமா இருந்துச்சு. இன்னைக்கு இப்படி ஒரு நல்ல நிலையில தேவன் நம்ம வச்சிருக்காருன்னா இந்த சின்ன சின்ன விஷயத்தை பெருசுபடுத்தலாமா? அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பொன்மொழியை சொல்லுங்க, சின்ன விஷயத்தை பெருசுபடுத்த கூடாது. வாய் தரங்க, சின்ன விஷயத்தை பெருசுபடுத்த கூடாது, பெரிய விஷயத்தை சின்னதா நினைக்க கூடாது. மறுபடியும் சொல்லுங்க. இதுல மட்டும் ஒரு திருச்சபையில் இருக்க பிள்ளைகள் இதை சரியா கடைபிடிச்சிட்டாலே ஓஹோன்னு வளர்ந்துருவாங்க, பெரிய பெரிய ஆட்கள் ஆயிடுவாங்க. சின்ன விஷயத்தை என்ன செய்யக்கூடாது, பெருசுபடுத்த கூடாது. அல்லேலூயா. ஆமா, சில பேர் இவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறத சாப்பிடுற நேரத்தை சில பேர் சோகமாக்கிடுவாங்க. என்னன்னா, என்ன பிரதர், ஏன் பிரதர் சாப்பிடாத போறீங்க? அவங்களுக்கெல்லாம் குழம்பு ஊத்துனாரு, எனக்கு என்ன செய்யல. அல்லேலூயா. எங்க ஒரு கத்திரிக்காய் போடல, ஒரு குழம்பு ஊத்தல, ஒரு அதை செய்யல, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயத்தை என்ன செய்யறாங்க சிலரு. அல்லேலூயா. சபையில் இருக்க எல்லா பேருக்கும் நீ ஒரு ஆளே சப்ளை பண்ணணும்னு ஆண்டவர் சந்தோஷமா அழைச்சாரா இல்லையா? அல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, சிறிய விஷயங்களை பெருசுபடுத்தாம இருக்கணுங்க. இந்த தோட்டத்துல எல்லா மரமும் ஒரே அளவா இருக்காது, சின்னதும் இருக்கும் பெருசும் இருக்கும், காய்க்கிற மரமும் இருக்கும் காய்க்காத மரமும் இருக்கும், பூ வச்சுக்கிட்டும் இருக்கும், சிலது ஒண்ணுமே காய்க்காத வரட்டு மரமாவும் இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இவைகளை பார்த்து, ஆனா அந்த தோட்டத்துல நீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்குது, செழிப்பா இருக்குது. சில மரம் பூ பூக்குது, காய் காய்க்குது, கனி கொடுக்குது, சிலது ஒண்ணுமே கொடுக்கல. ஆனா எல்லாமும் சின்னது பெருசு எல்லாமே இந்த தோட்டத்துல இருக்குது. அங்க அடிபுடி சண்டையே இல்லை. ஆமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒண்ணுக்கு ஒண்ணு ஏதாவது பிரச்சனை பண்ணுதா? ஒண்ணு ஏதாவது குறை சொல்லுதா? இல்ல. ஒரு திருச்சபை ஆயிரமாய் வளர வேண்டுமானால் முறுமுறுப்புகள், கசப்புகள், போதகர் மேல, விசுவாசிகள் மேல, கொடுக்கல் வாங்கல் காரியத்து மேல, சில பேர் சபைக்குள்ள வந்துதான் என்ன செய்யறாங்க, ஒருத்தர் சத்தப்படாத தெரியாம ஒருத்தர் கடன் வாங்கிப்பாங்க. ஆனா கொடுக்காம பிரச்சனை ஆகி போனதும் பாஸ்டர் வருவாங்க. என்ன பாஸ்டர் இதை கூட நீங்க கேட்க மாட்டீங்க? அப்பதான் பாஸ்டர் புதுசா என்னடான்னு தெரியலையே இப்படிலாம் சொல்றாங்களே யோசிப்பாங்க. அப்புறம் தான் தெரியும் இவங்க இந்த மாதிரி வாங்குறதும். அப்புறம் 2 பேரும் சபைக்கே வரமாட்டாங்க. ஏன்னா என்கிட்ட வாங்கிட்டு அவ கொடுக்க மாட்டேங்கிற, அவ வர்ற சபைக்கே நான் வரமாட்டேன். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம இந்த முறுமுறுப்பு, கசப்பு, வைராக்கியம், சின்ன சின்ன விஷயத்தை பெருசுபடுத்துறது, தேவ காரியம் பெரிய விஷயங்களை போய் அற்பமா நினைக்கிறது, இப்படிலாம் இல்லாம இந்த தோட்டம் சிறிதும் பெரிதுமா நிறைந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அடுத்ததாக இந்த 4வது சொல்றேன். இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துல ஒரு தோட்டக்காரன் இருக்கிறான். அந்த தோட்டத்தை பண்படுத்துற, பராமரிக்கிற, நீர் பாய்ச்சுற, கொத்துற, வெட்டுற, கிளை நறுக்கி, களை பிடுங்கி சரி பண்ற தோட்டக்கார வேலைக்காரங்க இருக்காங்களா? இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? இருக்காங்களா? அல்லேலூயா. ஆமா. இந்த தோட்டம் இன்னும் செழிப்பாக சிறிதா இருக்கிறதெல்லாம் பெரிய மரமாகணும்னா தோட்டக்காரனுக்கு வளைஞ்சு கொடுக்கணும், இசைந்து கொடுக்கணும். இந்த தோட்டக்காரனுக்கு எதிர்மறையா செயல்படக்கூடாது. அல்லேலூயா. ஆனா சில சபைகள்ல பார்க்கும்போது இவங்கெல்லாம் நல்லா வளரக்கூடிய, நல்ல பெரிய ஆட்களா வரக்கூடிய நபர்கள்.
ஆனா காலப்போக்கில் என்ன செஞ்சிடறாங்கன்னா ஊழியக்காரங்களை அற்பமா நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தோட்டக்காரனுக்கு என்ன செய்யறாங்க? இசைந்து கீழ்ப்படுகிறது இல்ல. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, தோட்டக்காரர், இந்த தோட்டத்துக்கு எஜமான ஒருத்தர் இருக்கிற அவர் தான் பெரிய மேய்ப்பர் இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க அவருக்கு. ஆனா தோட்டத்துல வேலைக்காரனாக வைத்திருக்கிற உங்கள் போதகருக்கு, ஆமேன், உதவி செய்கிறவருக்கு, மூப்பர்களுக்கு, உதவியாளர்களுக்கு நீங்க இசைந்து கொடுக்கணுங்க. சில சமயம் சொல்றது ஏத்துக்கிற மாதிரி இருக்கும், சில சமயம் சொல்றது ஏத்துக்காதது போலையும் இருக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. சில சமயம் சொல்லுங்க, சில சமயம் சொல்றது ஏத்துக்கிற மாதிரி இருக்கும், சில சமயம் சொல்றது எப்படி இருக்கும்? ஏற்றுக்காத மாதிரி இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் கீழ்ப்படியணும். ஆமேன் சொல்லுங்க. மேய்ப்பன் சொல்றத, தோட்டக்காரன் சொல்றத அதை அப்படியே அப்செட் பண்ணி அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு, அல்லேலூயா, அதுக்கு கீழ்ப்படுகிற நபராக இருக்கும்போது தான் இந்த தோட்டத்துல நீ செழிப்பாக இருக்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் முறுமுறுத்து அவங்க எப்படிப்பட்ட நிலையில எவ்வளோ பாவத்துல கிடந்தாங்க, எவ்வளோ அநியாயத்துல கிடந்தாங்க, எவ்வளோ கெட்டு போய் கிடந்தாங்க, சுவிசேஷத்தை சொல்லி நல்ல நிலைமையில இருக்கணும்னு தான் அந்த போதகர் மூலம் கர்த்தர் உன்னை கொண்டு வந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சில பேருக்கு தப்பான எண்ணம் வந்துடுது. சில பேருக்கு என்ன வருது? தப்பான எண்ணம். என் மேல பாஸ்டருக்கு பொறாம, என்ன அதை செய்ய வேணாங்கிறாரு, என்ன பாட வேணாங்கிறாரு, என்ன இந்த ஊழியத்தை செய்ய வேணாங்கிறாரு, என் பேரை சொல்லாம இருக்காரு, நான் எவ்வளோ செஞ்சேன் கொடுத்தேன் அவருக்கு நன்றி இல்லாம இருக்கிறாரு அப்படின்னு சில பேர் ஊழியக்காரவங்களை என்ன செய்யறாங்க? ஒரு நாளும் ஊழியக்காரங்க மறக்கவே மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. நீ ஆரம்ப நாளில் இருந்து நீ பட்ட பாடுகளையும் நீ அடைஞ்ச கஷ்டத்தையும் இந்த சபைக்காக, வளர்ச்சிக்காக, ஊழியத்துக்காக நீங்க புல்ல செதுக்கி இருந்தாலும், நீ ஒரு கொட்டு மண் எடுத்து போட்டிருந்தாலும், ஒரு சிறிய ஒட்டரடிச்சு சுத்தம் பண்ணி பாய் போட்டிருந்தாலும், நீ என்னென்ன பண்ணிருக்க எல்லா காரியத்தையும் ஊழியக்காரர் நெஞ்சில வச்சிருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஆனா சில பேருக்கு அங்க மார்க்கு சுவிசேஷத்துல சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? மார்க்கு 12:24 நினைக்கிறேன். மார்க்கு 12:24 படிங்க, சீக்கிரம் படிங்க, வேகமா, நேரமாச்சு. அல்லேலூயா. எல்லாருமே பாருங்க. 12:24, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினாலே தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். காலப்போக்கில் சில தேவ பிள்ளைகளுக்கு என்ன எண்ணம் வந்துருது? என்ன எண்ணம் வந்துருது? நல்ல சத்தமா, தப்பான எண்ணம். அல்லேலூயா. ஊழியக்காரங்க மேல தப்பான எண்ணம், விசுவாசிகள் மேல தப்பான எண்ணம். ஏன் இன்னும் சிலருக்கு ஆண்டவர் மேலேயே என்ன வந்துருது? என்னை இயேசு கைவிட்டுட்டாரு, என்னை இயேசு ஆசீர்வதிக்கல, என்னை ஏன் இன்னும் இப்படியே வச்சிருக்கிறாரு, அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் அப்படி நடக்குது, எனக்கு ஏன் நடக்கல, இன்னும் இயேசு மறந்துட்டாரு. யாரு மேல? ஹலோ, இயேசு மேலேயே தப்பான எண்ணம் வந்துட்டு அப்புறம் என்ன ஊழியக்காரங்க மேல வர்றதா கேட்கணும்? அல்லேலூயா. 40 வருஷத்துக்கு மேல நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. எப்பேர் பெற்ற ஆட்கள் எப்படியெல்லாம் வளர்ந்து பாடுபட்டு பிரயாசப்பட்டவங்களுக்கு சாத்தான் அந்த தப்பான எண்ணத்தை என்ன செஞ்சிடறான்? விதைச்சிடறான். அல்லேலூயா. நல்லதை சொன்னாலும் தப்பா நினைக்கிறாங்க, கெட்டதை சொன்னாலும் தப்பா நினைக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால ஒரு காலம் வளர்ச்சி அடையணும்னா, நானும் ரட்சிக்கப்பட்டு திருச்சபையில் நம்ம கும்பகோணம் தலைமை சபையில் இருந்த நாட்கள்ல நிறைய விசுவாசிகள் வளர்ந்து பெரிய சபை, பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்கிறேன். அவர்கள் நல்ல நிலைமை எல்லாமே செய்வாங்க. அரிசி மூட்டைகளை இறக்குவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, கூட்டம் நடத்துவாங்க, எல்லா செலவையும் ஒரு குடும்பமே பொறுப்பெடுப்பாங்க. அப்புறம் போக்குவரத்து, பல காரியங்கள், வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கறது, போறது வர்றது எல்லாம் செய்வாங்க. ஆனா பாஸ்டர் ஏன் இப்படி பண்ணினாரு? இந்த ஊழியம் சரியில்லை, அந்த ஊழியத்தை இப்படி பண்ணுனா என்ன, இந்த ஊழியத்தை இப்படி பண்ணுனா என்ன? இவங்க எல்லா காரியத்தையும் கரை கண்டவங்க மாதிரி, எல்லாத்தையும் கற்று தேர்னவங்க மாதிரி, கடைசியில பாஸ்டர் மேல, சபை மேல, ஊழியத்து மேலே இவங்களுக்கு தப்பான அபிப்பிராயம் என்ன செஞ்சிருது? வந்துருது. இதெல்லாம் நான் கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் என்ன சொல்லி தந்தார், பாருப்பா,
இவர்கள் எவ்வளவு கொடுத்தாலும் எவ்வளவு இவங்க பிரயாசப்பட்டாலும் காலப்போக்கில் என்ன எண்ணம் வந்துருது? தப்பான எண்ணங்களை சாத்தான் விதைச்சிடுறான், அதுக்கு இடம் கொடுத்துடுறாங்க. அல்லேலூயா. நான் அந்த நாள்ல கற்றுக்கொண்டது என்னன்னா, 100% கடைசி மட்டும் ஊழியக்காரங்க மட்டும் ஒரு நாள் எனக்கு தீமை செய்யவே மாட்டாங்க. அவங்க எது சொன்னாலும் அது எனக்கு நன்மைக்காக தான் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. ஒரு பொறுப்பு இதை செய்யன்னு சொல்றத காலப்போக்கில் இதை நீ செய்ய வேண்டாம் அதை செய்யினா சில பேர் வருத்தப்படுவாங்க. ஆனா ஊழியக்காரர் சொல்றது நல்லதுக்காக தான் இருக்கும், உனக்கு நல்லது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. பாடுற மகளே, இப்ப நீ பாட வேணாம், வேற நபர் பாடுனா சந்தோஷப்படணுமா துக்கப்படுவாங்களா? என்ன ஏன் பாட சொல்ல நினைப்பாங்க. ஆனா நீங்க சந்தோஷப்படணும். நீ இதை செய்ய வேண்டாம் அதை செய்யினா என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். ஏன்னா சாத்தான் எந்த நிலைமையில எப்படி சில பேருக்கு சோதனையை கொண்டு வருவான், எப்படி அவங்கள விசுவாசத்தை விட்டு தள்ளுவான்னு சொல்லி உனக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? தோட்டக்காரருக்கு தெரியும். இந்த மரத்துக்கு எப்ப தண்ணி பாய்ச்சணும், இந்த மரத்துக்கு என்ன உரம் வைக்கணும், இந்த மரத்தை என்ன செய்தா இது நல்லா பெருசா வளர்க்கலாம், இது இந்த கனி கொடுக்கிற நாள்ல எப்படி செய்யணும், பூ பூக்கிற நாள்ல என்ன செய்யணும், பூவை கெடுக்கிறதுக்கு என்ன பூச்சி வரும், அதுக்கு என்ன மருந்து அடிக்கணும். யாருக்கு தெரியும்? சில பேர் ஏன் பேசாமே இருக்கீங்கன்னு தெரியல. யாருக்கு தெரியும்? சத்தமா சொல்லுங்க. தோட்டக்காரருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அப்ப தோட்டக்காரர் அந்தந்த நேரத்தில் அந்தந்த மருந்து அடிக்கிறதுக்கு அது இசைந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனாலதான் அது செழிக்குது. ஆனா சிலரோ என் பொறுப்பை மாத்திட்டாங்க, என்ன இந்த ஊழியம் செய்ய வேணான்ட்டாங்க, என்ன அந்த ஊழியம் செய்ய வேணான்ட்டாங்க, என்ன அதை சொல்லிட்டாங்க, என்ன இதை சொல்லிட்டாங்க, என்ன கண்டிச்சிட்டாங்க, என்ன எல்லாரும் முன்னாடி என்ன பேசிட்டாங்க. இது நம்ம குடும்பம் தானே? சபை நம்ம குடும்பம்னு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏங்க நம்ம ஏற்கனவே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பப்ளிக்ல, தெருவு முன்னாடி, கிராமத்துக்கு முன்னாடியே எவ்வளவு அவமானப்பட்டோம். ஆமானா இல்லையா? அவமானப்பட்டமா இல்லையா? அப்ப இந்த திருச்சபை நடுவுல உன் பேரை சொல்லி, பிரதர் இதை செய்யாதீங்க, சிஸ்டர் இதை செய்யாதீங்க, இது தப்புன்னு சொன்னா வருத்தப்படலாமா? வளரக்கூடிய, கனி கொடுக்கக்கூடிய, பெரிய ஆளா மாறக்கூடிய, ஒரு நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய நபரா இருந்தால் அதை சந்தோஷப்படணும். சொல்லுங்க ஐயா, எத்தனை பேர் மத்தியில் என்ன 1000 பேர் மத்தியில் சொன்னாலும் நான் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வேன். 12 சீடர்களை வச்சிருந்த இயேசு திரள் கூட்டத்து மத்தியிலையும் 12 பேர் மத்தியிலையும் ஒவ்வொருத்தரையும் வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கினாரா இல்லையா? சொல்லுங்க. பேசினாரா? திட்டுனாரா? மாறுபாடு சந்ததியன்னு சொன்னாரா? விபச்சார சந்ததியன்னு சொன்னாரா? ஏன் குறிப்பிட்ட பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாடி போ சாத்தானேன்னாரு. சொன்னாரா? சொல்லலையா? அவன் உடனே 2 நாளா சாப்பிடாம இருந்தான். அப்புறம் இயேசு பின்னாடி ஊழியத்துக்கு 1 வாரம் வரவே இல்லை. அப்புறம் இயேசு கெஞ்சி கெஞ்சி வீட்டுல போய் கூப்பிட்டு அப்புறம் தான் வந்தான். அப்படியா? அப்படியா? ஒரு சின்ன ஒரு மாற்றமாவது பேதுருக்குள்ள இருந்துச்சா? என்ன போய் சாத்தான்னு சொல்லிட்டாரு, எனக்கு வருத்தமா இருக்கு, ஏதாவது சொன்னானா? ஏன் ஒரு எல்லளவு கூட அவன் சொல்லலன்னு சொன்னா, என் போதகர், என் தோட்டக்காரருக்கு தெரியும் என் வாழ்க்கையை பத்தி. ஆமென். இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்றேன், நீங்க வளர்ச்சி அடைய வேண்டுமானால் மரண பரியந்தம் உன் கொடுக்கிற ஆயுசு வரைக்கும், கர்த்தருடைய வருகை வரைக்கும் சபையை குறித்தும் ஊழியக்காரங்களை குறித்தும் தப்பான எண்ணம் மட்டும் உனக்கு என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. அல்லேலூயா. தப்பான எண்ணம் வருவதற்கான சூழ்நிலைகள் வரும். தப்பான எண்ணங்கள் வரக்கூடியதான சூழ்நிலைகள், பேச்சுவார்த்தைகள், நடத்துதல்கள்லாம் கூட அப்படி இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனா வரக்கூடாது. ஒரு முறை எங்க சபையில நான் விசுவாசியா இருந்த போது, அப்ப ஊழிய பயிற்சி பெற்றுக்கிட்டு இருக்கும் போது வரிசையில எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. கூட்டங்கள்லாம் முடிந்தது. முக்கியஸ்தர்கள் எல்லாம் அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஜனங்கள் சாப்பிட்டு, அப்புறம் முக்கியஸ்தர்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சது. கடைசி நேரம் மாலை 4 மணி கிட்ட ஆயிட்டு. எனக்கு ரொம்ப பசி, ஓடி ஓடி எல்லாம் செஞ்சு செஞ்சு பசி நேரம். கடைசியில உட்கார்ந்துருக்க அதுல நானும் உட்கார்ந்து ஒரு இலையை போட்டு உட்கார்ற நேரத்துல எங்க பாஸ்டர்மா வந்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டு நேரத்துல, பவுல்ராஜ் நீ எழுந்திரி அப்படின்னா. நான் என்னம்மா அப்படின்னு, எழுந்திரி, உன் இலையை எடுத்துக்கிட்டு எழுந்திரி அப்படின்னா. ஏன் இலையை எடுத்துட்டு எழுந்திரிச்சேன்? நீ போயிட்டு அங்க மற்ற எதையாவது பாரு, அப்புறம் சாப்பிடலான்ட்டாங்க. அவ்வளோ பேரும் பாக்குறாங்க. இலைய கையில எடுத்துக்கிட்டு நான் என்ன செய்யறேன்? வெளியில போறேன். அப்போ மற்றவங்களாம் எப்படி பார்க்குறாங்க? பாவம், அந்த பையன் காலையிலேருந்தே எவ்வளோ செஞ்சுட்டு இருந்தாரு, மத்தியானத்துலேருந்து எவ்வளோ செஞ்சாரு, இவ்வளோ பசி நேரத்தில் இந்த அம்மா இப்படி சாப்பிடாம போக சொல்லிட்டாங்களே அப்படின்னு பார்க்குறாங்க.
ஆனா எனக்குள்ள ஆவியானவர் சொல்லுகிறார், இதுவும் நன்மைக்காக. நான் ஒரு நாள் எங்க அம்மாவை நான் முறுமுறுக்க மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா அங்க இருந்த சூழ்நிலை, எத்தனை பேருக்கு சாப்பாடு இருக்குது, அதை வச்சு எப்படி ஒப்பேத்தணும்னு யாருக்கு தெரியும்? அடுத்தது அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்காத ஒரு பெஸ்டா கொடுக்கலான்னு அவங்க மனசுல என்ன செய்யலாம் இருக்கலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அப்படியெல்லாம் பயிற்சி பெற்று அதுல கசந்துக்காம முறுமுறுக்காம எனக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ 1000 ஜனங்களை நடத்துவதற்கு பயிற்சியிலே இதுதான் முக்கியமான பயிற்சி. நீ அவங்கள ஒரு எல்லளவும் என்ன செய்யக்கூடாது, கசந்துக்க கூடாது, முறுமுறுக்க கூடாது, அவமானமா எடுத்துக்கவும் கூடாது. அது நல்லது என்று நீ சந்தோஷப்படணும்னு எனக்குள்ள ஆண்டவர் போதிக்கிறார். உங்களுக்குள்ள இந்த ஜீவ தண்ணீர் ஆவியானவர் எப்படி போதிக்கிறார்னு தெரியல, இப்படி போதித்து நடத்துகிற ஒரு ஆவியானவர். ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைய வரைக்கும் அங்க எல்லாருக்கும் பிரயோஜனமா மீண்டும் நாங்கள் மதிக்கப்படுகிறோம். எத்தனை பேர் சபையில இருந்தாங்க, ஆனா திரும்ப அவர்கள் அங்க மதிக்கப்படல, பயன்படுத்தப்படல. ஆனா இன்னைய வரைக்கும் எங்களுக்கு அங்க இடம், சந்தோஷம், மகிழ்ச்சியுமாக மதிக்கப்படுற ஒரு நிலையை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் உனக்கு சொல்றேன், நீ மரண பரியந்தம், கர்த்தருடைய வருகை பரியந்தம் ஒரு காலம் என் சபையை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன். என்னை நடத்துற தோட்டக்காரர், என் போதகரை குறித்து, என் மேய்ப்பரை குறித்து என்ன செய்ய மாட்டேன்னா முறுமுறுக்க மாட்டேன். விசுவாசிகள் யாரை குறித்தும் நான் என்ன செய்ய மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன். எல்லா சூழ்நிலைக்கும் ஒருவேளை ரொம்ப மன கஷ்டப்படுற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, ஒரு அவமானம் நடந்துச்சு, ஒரு பேச்சுவார்த்தை வந்துச்சு, எனக்கு அப்படி ஒரு காரியம் நடந்து போச்சுன்னு சொன்னாலும் கொஞ்சம் அமைதியா இருந்த கஷ்டத்தை சகித்து ஸ்தோத்திரத்தோட அந்த ஆத்திரத்தை மாத்தணுமே தவிர, எப்படி ஸ்தோத்திரத்தோட அந்த ஆத்திரத்தை மாத்தணுமே தவிர நம்ம யாரையும் முறுமுறுக்க கூடாது. எத்தனை பேர் இதை கடைபிடிக்கலாம், இது நல்லதுன்னு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் உங்களை ஓஹோ என்று உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பீர்கள், வற்றாத நீரூற்றை போல இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமான தேவ பிள்ளையே, கடைசியாக சொல்றேன், இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துல எப்போது அங்க வடிந்து கொண்டிருக்கிற தண்ணீர் தான், இந்த கடைசியா சொல்றேன், அது சிலுவையிலிருந்து வடிந்த ஜீவ தண்ணீர், அவருடைய ரத்தம் தான் நம்மை செழிக்க வைக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை முழுவதுக்கும் செழிப்புக்கு ஒரு மூல காரணம் இந்த தோட்டத்துக்கு பரமபிதா கொடுத்ததான அவர் சொந்த குமாரனை அனுப்பி தந்து அவர் சிலுவையில் வடித்த இரத்தம் தான் நமக்கு ஜீவனை கொடுக்கிறதான, செழிப்பை கொடுக்கிறதான ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சகல ஆசீர்வாதத்துக்கும் மூல காரணம் ஊற்று எது என்றால், அந்த ஊற்று தண்ணீர் அவர் விலாவிலிருந்து புறப்பட்டு வருகிறது, அவர் கைகள் கால்களிலிருந்து புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. அவர் வடித்த அந்த சிலுவையில் வடித்த இரத்தம், அது நமக்கு இன்னைய வரைக்கும் அது ஆறாய் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த இரத்தம் இன்ன வரைக்கும் காய்ந்து போகல, உறைந்து போகல, அது உயிருள்ள இரத்தமாக இருந்து கொண்டே இருக்கிறது. சொல்லுங்க, இயேசுவின் இரத்தம் உயிருள்ளதாக இருக்கிறது. இயேசுவின் இரத்தம் காய்ந்து உறைந்து போகவில்லை. ஆமென். வேதம் சொல்லுது பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு சகல குறைகளையும் குற்றங்களையும் அன்றன்று கழுவிட்டே இருக்கிறது எது தெரியுமா? நேரம் இயேசு ரத்தம் சொல்லியிருக்கணுமா சொல்ல வேண்டாமா? டெய்லி உன்னுடைய குறை குற்றங்களை கழுவிக்கிட்டே இருக்கிறது எது? உன்னை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறது எது? உன்னை அழகுபடுத்தி உன் கரைகள் எல்லாம் கழுவி உன்னை வாசனை வீச வைக்கிறது எது? இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. பிசாசுக்கு ஒரு பயம் என்ன தெரியுமா? இயேசுவின் ரத்தம் சொன்ன பயம் வரும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்குகிறது, சகல நோய்களையும் அகற்றுகிறது, சகல பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகிறது. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக அனுப்பி தந்து சிலுவையிலே அவரை அடித்து நொறுக்க வைத்து அந்த கேடு அடையும்படி செய்து நமக்காக இயேசு சிலுவையிலே தொங்கி தன் ஜீவனையே கொடுத்தார். அல்லேலூயா.
ஜீவனை கொடுத்து அவர் சிலுவையில தொங்கி இரத்தம் சிந்தி மரித்து அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் கடைசி வரைக்கும் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் இந்த நற்செய்தியை அறிவியுங்கள். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளையே, நீ இந்த தோட்டத்துல அருமையான ஜீவ தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்க இந்த தோட்டத்துல, இயேசுவின் ரத்தம் நதியாய் பாய்ந்து கொண்டிருக்க இந்த தோட்டத்துல நீ நாட்டப்பட்டிருக்கிறாய். இந்த தோட்டத்துல கர்த்தர் உன்னை என்ன செஞ்சிருக்கிறாரு? நாட்டி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாட்டப்பட்டதை புடுங்கி புடுங்கி நடக்கூடாது. நாட்டப்பட்ட மரம் ஒரே இடத்துல என்ன செய்யணும்? அது நிலைத்து இருக்கணும். ஒரே தோட்டத்துல, ஒரே திருச்சபையில, ஒரே மேய்ப்பன் கையில் அது என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். சில பேர் ஒரு வாரம் அங்க போன, ஒரு வாரம் சென்னைக்கு போன, ஒரு வாரம் கோயம்புத்தூர் போன, ஒரு வாரம் அங்க போன, ஒரு வாரம் அந்த சபைக்கு, ஒரு வாரம் இந்த சபைக்கு. அப்படி அல்ல. சிலர் இருக்கிறாங்க உத்தமமாக, ஒவ்வொரு மாதமும் திருவிருந்து என் திருச்சபையில தான் நான் எடுப்பேன், என் மேய்ப்பன் கையில தான் திருவிருந்து வாங்குவேன். அல்லேலூயா. ஆமேன். திருவிருந்து எடுக்கிற நீ எல்லாவற்றிலையும் தசம பாகத்தையும் காணிக்கையும் உத்தமமா என்ன செய்யணும்? கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஒரு தோட்டத்துல ஒரு மரம் குறிப்பிட்ட காலம் வந்து கனி கொடுக்குதா கொடுக்கலையா? கொடுக்குதா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுபோல நீயும் உன்னுடைய வருமானம் இல்லாத காலத்துல நீ சில்லறையும் கிழிஞ்ச நோட்டும் காணிக்க போட்டுக்கிட்டு இருந்த, ரைட்டு. உனக்கு வருமானம் வரும்போது உண்மையும் உத்தமமா கர்த்தருக்கு என்ன செய்யணும்? நீ உன் காணிக்கையிலும் தசம்பாகத்திலும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். ஆமென். இந்த தோட்டத்துல நீ எல்லாம் கொடுக்கிற நபராக, கனி கொடுக்கிற நபராக கர்த்தர் உன்னை நாட்டி வைத்திருக்கிறார். இந்த தோட்டத்துல நாட்டப்பட்ட சந்தன மரம் நீ. இந்த தோட்டத்துல நாட்டப்பட்ட கனி கொடுக்கிற மரம் நீ. இந்த தோட்டத்துல நாட்டப்பட்ட ஆரோக்கியமான மரம் நீ. அல்லேலூயா. உன் ஜெபத்தினால அநேகர் ஆரோக்கியம் அடைய போகிறார்கள். உன் ஜெபத்தினால அநேகர் நன்மை அடைய போகிறார்கள். உன் ஜெபத்தினால அநேகர் விடுதலை பெற போகிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர். அவர் உன்னை அழைத்து இந்த தோட்டத்தில் நாட்டி வைத்திருக்கிறார். நீ மிகுந்த கனி கொடுக்கிற மரமாக, செழித்தோங்கிற மரமாக, அல்லேலூயா, உனக்கு நீண்ட ஆயுசு உண்டு. ஆமென். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது வெளிநாட்டுலன்னு சொல்றாங்க. என்னன்னா, ஒரு வருஷத்துல பலனை பார்க்கணும்னா ஒரு வயலை விவசாயம் பண்ணு, 20 வருஷத்துல நீ அதிக பலனை பார்க்கணும் ஒரு மரத்தை வச்சு நீ நடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மரத்தை நீ பயிர் பண்ணு, அது குறிப்பிட்ட வருஷத்துல மிகுந்த பலனை என்ன செய்யும்? தரும். அதுபோல கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த தோட்டத்துல ஒரு மரமாக என்ன செய்திருக்கிறார்? நட்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, வாலிபர்களே, நீ இருக்கிற உன் காலத்துல கர்த்தருக்குள்ள நிலைத்து, பரிசுத்தத்துல நிலைத்து, உன் பரிசுத்தத்தை காத்து கொண்டு, கரைபடாமல், அசிங்கப்படாம, அசுத்தத்துக்கு இடம் கொடுக்காம, தப்பான எண்ணங்களுக்கும் தப்பான காரியத்தை இடம் கொடுக்காம, பரிசுத்தமா உன் இருதயத்தை காத்து கொண்டு, பரிசுத்தத்தோட ஒவ்வொரு மாதமும் திருப்பந்தியில பங்கு பெற்று இந்த தோட்டத்தில் நீ நிலைத்திருந்தால், வரும் நாட்கள்ல நீ பூத்து குலுங்கி காய்த்து கனி தந்து நீ தேசத்தையே நிரப்புவாய். ஹல்லேலூயா. உன்னை கொண்டு பல்லாயிரங்களை தேவன் பயன்படுத்தி ஆசீர்வதிப்பார். இங்கிருந்து அநேகர் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் எழும்புவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களா எழும்புகிறவர்கள் நீங்கள் அடங்கி பயிற்சி பெற்றவர்களாக, நீங்கள் ஒரு முதிர்ந்த ஒரு நிலையில உங்க குணத்தை மாற்றி அமைக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கிறிஸ்துவின் ரத்தம் நதியாய் பாய்ந்து கொண்டிருக்க அப்படியே முழங்கால் படிட்டு, எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தை நம்மை தாழ்த்தி இருக்கிற இடத்துல அப்படியே எல்லாரும் நேர் முழங்கால் படிட்டு, இயேசுவே உங்க ரத்தம் என் மேல பாயட்டுப்பா. ஒரு விசை இந்த கடைசி நேரத்தில் அவர் ரத்தம் உன் மேல பாய போகிறது. ஒரு பரிசுத்த ரத்தம், கிறிஸ்துவின் ரத்தம், வல்லமையுள்ள ரத்தம். அவர் உனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டவர், உனக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினவர், உனக்காகவே அவர் உயிர் வாழும்படி உன்னை அழைத்த தெய்வம். அவர் உன்னை நேசிக்கிறார், உன்னை நேசிக்கிறார், உன்னை நேசிக்கிறார். நேர் முழங்கால் படிட்டு
கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, உங்க ரத்தம் எனக்கு போதும்பா, உங்களுடைய ஆவியின் வல்லமை போதும்பா, என் மேல உங்க ரத்தம் பாயட்டும்பா. கண்களை மூடி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உங்க ரத்தம் என் மேல பாயட்டும்பான்னு கூப்பிடுங்க. கண்களை மூடி கைகளை உயர்த்தி நீ இப்ப கூப்பிடும் போது கர்த்தருடைய ஆவி உண்மையில வருகிறது. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கிற நதி இப்போது பாய்கிறது, இந்த தோட்டத்துல பாய்கிறது. கையை உயர்த்தி கூப்பிடு, இயேசுவே, இயேசுவே, உம்முடைய ரத்தம் என் மேல பாயட்டும்பா, உங்க ரத்தம் என் மேல பாயட்டும். உன் தொழில் விருத்தியாகும் மகனே. நீ கையிட்டு செய்யும் சகல வேலைகளிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நீ செழிப்பாக இருப்பாய். உன் வேலை ஸ்தலத்துல மகனே, உன் வேலை ஸ்தலத்துல சிலர் உன் மனதுக்கு வேதனை கொடுக்கிறார்கள் அல்லவா, சிலர் உன் மனதுக்கு கஷ்டம் கொடுக்கிறார்கள் அல்லவா, அதை நீ பெருசுபடுத்தாதே. நான் உன் பெயரை அங்கே உயர்த்துவேன், உன் தலையை அங்கேயே உயர்த்துவேன். அந்த மனிதர்களை குறித்து நீ கவலைப்படாதே. நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நான் உன் தலையை உயர்த்துவேன். நீ செழிப்பாக இருப்பாய். கையை உயர்த்தி கூப்பிடு, இயேசுவே. குடும்பத்துல இவ்வளவு நெருக்கமா, என்னால் தாங்க முடியவில்லையே என்று தவிக்கிற மகளே, உன் குடும்பத்துல நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன். இப்போது இருக்கிற உன் நெருக்கம் சீக்கிரத்தில் மாறும், அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரவம், நீ கவலைப்படாதே மகளே. உனக்கு உன் வார்த்தைக்கு அங்க வெயிட்டே இல்லை, உன் வார்த்தைக்கு முக்கியத்துவமே இல்லை, நீ மதிக்கவே படவில்லை என்று நீ கலங்காதே, கவலைப்படாதே. உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன், உன்னோடு நான் இருக்கிற மகளே, உன்னோடு நான் இருக்கிறேன். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். சீக்கிரத்துல நான் உன்னோட இருக்கிறத உன் வீட்டுல வெளிப்படுத்துவேன். உன் கைகளால் நடக்கிற கிரியைகளை காண்பார்கள். உன் பின்னே அவர்களும் ஓடி வருவார்கள். மகனே, உன் பின்னாடி அநேகர் வரப்போகிறார்கள். உன்னை நான் பயன்படுத்த போகிறேன், உன்னை நான் பயன்படுத்த போகிறேன். கைகளை தட்டி எல்லாரும் அந்நிய பாஷை பேசி நிச்சயமாக நிச்சயமாக நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருப்பாய், நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். நிச்சயமாக இந்த மாதத்தின் முதல் வாரத்துல உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருப்பாய், நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். வாலிப மகளே, வாலிப மகனே, உலகத்துக்கு நீ இடம் கொடுக்காதே. கொஞ்சம் கொஞ்சம் இந்த உலகம் பின்னே வருகிறது, கொஞ்சம் கொஞ்சம் இந்த உலகத்துக்கு இடம் கொடுக்கிறாய். ஜாக்கிரதை, எச்சரிக்கிற. உனக்கு எதிராளியான சாத்தான் உன்னை சுற்றி சுற்றி வருகிறான். இடம் கொடுக்காத. உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா நிம்மதியும் போயிடும். நீ இடம் கொடுத்தீனா உங்க குடும்பமே தள்ளாட ஆரம்பிச்சிரும். வாலிப மகளே, வாலிப மகனே, உலகத்துக்கு உலக இச்சைக்கு இடம் கொடுக்காத. உன் மேய்ப்பன் சத்தத்துக்கு கீழ்ப்படி. கர்த்தருடைய ஊழியத்துக்காக வாஞ்சையா இருக்கிற மகனே, உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற மகனே, நீ தடுமாறி விடாதே. உன் மேய்ப்பனுடைய காலை பிடித்துக்கொள். ஸ்தாபனத்தின் ஐக்கியத்திலே நீ நிலைத்திரு. உன் மேய்ப்பன் சத்தத்துக்கு கீழ்ப்படி. கர்த்தர் உன்னை நடத்துவார். உன்னுடைய தலையில ஒரு வெயிட் ஏற இடம் கொடுக்காதே. உன்னை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நீ பயன்படுற பாத்திரமாக ஊழியத்துக்கு அழைக்கப்படுகிற நிலையில இருக்கிறாய். நீ ஜாக்கிரதையா இல்லை என்றால் சத்துரு சூறையாடி விடுவான்.
உன் நிலைமை பரிதாபமாகிவிடும். இவ்வளவு தேர்ச்சி பெற்று நீ வீணாகிட கூடாது. கர்த்தரை பிடித்துக்கொள். உன் மேய்ப்பனுடைய காலை பிடித்துக்கொள். ஒரு வார்த்தை கூட நீ மீறி செய்யாதே. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கூட்டத்தில் இறங்குது, சபை மேல இறங்குது. கைகளை தட்டி அந்நிய பாஷை பேசி அனைவரும் நிரப்பப்படு, நிரப்பப்படு. ஒரு நாளும் உன் தோட்டத்துல நீர் வற்றாது. உன் தோட்டம் ஒரு நாளும் காய்ந்து போகாது. உன் தோட்டம் ஒரு நாளும் காய்ந்து போகாது. உன் தோட்டத்தில் வாசனை வீசிக்கிட்டு தான் இருக்கும். உன் தோட்டத்தின் வாசனையை ஒருவனுக்கு எடுக்க முடியாது. உன் தோட்டம் நிரம்பி இருக்கும். சில புதிய நபர்களுக்காக நான் விசேஷமாக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இன்னும் புதுசா வந்திருக்கிறவங்க, ஞானஸ்நானம் எடுக்காத நபர்கள் உங்க கைகளை உயர்த்துங்கள். புதிதாய் வந்திருக்கிறவங்க, ஞானஸ்நானம் எடுக்காத நபர்கள் உங்க கைகளை உயர்த்துங்கள். உங்களுக்காக பிரத்யேகமாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சத்தம் போடாதீங்க. புதுசா வந்திருக்கிறவங்க, ஞானஸ்நானம் எடுக்காதவங்க, வியாதி நோய்க்காக ஜெபம் பண்ண வந்திருக்கிறவங்க, நான் இன்னும் ரட்சிக்கப்படலை, ஞானஸ்நானம் எடுக்கல, நான் இயேசுவை நம்பி வந்திருக்கிறேங்கிறவங்க உங்க கைகளை உயர்த்துங்கள். கைகளை உயர்த்துங்கள். கைகளை உயர்த்துறவங்க இருக்கிற இடத்துல எழுந்திருச்சு நின்று கொள்ளுங்க. கைகளை உயர்த்துறவங்க இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கொள்ளுங்க. நான் உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நன்றி அப்பா. கையை உயர்த்துறவங்க எழுந்திருச்சு நின்னுங்க, வெட்கப்படாதீங்க. கர்த்தர் இந்த கூட்டத்தில் உங்களை தொடும்படி வந்திருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி ராஜா. உங்க உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. எல்லாருமே கண்களை மூடி கையை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. எல்லாரும் கண்களை மூடி கையை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, புதிதாய் வந்திருக்கிற நபர்களுக்காக நான் ஜெபம் பண்றேன்ப்பா. இன்னும் ரட்சிக்கப்படல, ஞானஸ்நானம் எடுக்கல, நான் ஆண்டவரை நம்புறேன்னு வந்திருக்கிறாங்கப்பா. அவங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன்ப்பா. அவங்கள ஆசீர்வதிங்கப்பா. அவங்க மேல உங்க வல்லமை இறங்கட்டும்பா. அப்பா, அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய உள்ளம் வெறுமையாய் கிடந்தாலும் இன்னைக்கு உங்க நீச்ச ஆண்டவரே, ஜீவ தண்ணீர் பாயணும் ஆண்டவரே. அவங்களுடைய எல்லா குறைவுகளும் மாறுவதாக, வியாதி நோய்கள் மாறுவதாக, பிரச்சனைகள் மாறுவதாக. சீக்கிரத்தில் ஞானஸ்நானம் பெற்று உமக்காக வாழ அருள் செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். எல்லாம் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்க மேல அவர் ஜீவ தண்ணீரை ஊற்றி இருக்கிறார். இன்னைக்கு என்னை ஜீவ தண்ணீரால் நிரப்பி இருக்கிறார். நான் தான் அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம்னு எத்தனை பேர் நம்புறீங்க? செழிப்பா இருப்பேன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னோட பேசி இருக்கிறார், எனக்காக ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேங்கிறவங்களை எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? அப்படியே கண்களை மூடுங்க. ஏசப்பா, இப்போது உங்களுடைய ஜீவ ரத்தம் பாய்வதாக. உங்க ஜீவ ரத்தம் பாய்வதாக. உங்க ஜீவ ரத்தம் பாய்வதாக. எல்லார் மேலும் உங்களுடைய ரத்தத்தை ஊற்றுங்கப்பா. கல்வாரி சிலுவையை பார்க்க செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். எல்லார் கண்ணுக்கு முன்னே கர்த்தர் கல்வாரி சிலுவையில தொங்குனதை நினைத்து கொண்டு இப்போது திருப்பந்திக்கு நேராக நாம் ஆயத்தப்படுவோம். திருப்பந்திக்கு நேராக நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை அவர் மாம்சத்தை கொடுத்து இரத்தத்தை கொடுத்து புசிக்க வைத்து பானம் பண்ண வைத்து நித்திய ஜீவனை தருகிறவராய் இருக்கிறார்.